hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம நாம அதை பத்தி பார்க்க போறோம்னா நீங்க இப்ப டிஸ்ப்ளேல பார்த்துட்டு இருக்க மாதிரி இன்ஸ்டாகிராம் யூடியூப்ல ரொம்பவே ட்ரெண்டிங்கா இருக்கிற இந்த ஒரு சாங் வந்து உங்களோட போட்டோ யூஸ் பண்ணி எப்படி ஈஸியான ஸ்டெப்ல வந்து எடிட் பண்றதா இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை வந்து மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ நம்மளோட வீடியோ வந்து நிறைய பேர் வாட்ச் பண்றீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. எனக்காக 1 செகண்ட் வெயிட் பண்ணி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. இப்போ நான் டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பீட் மார்க் அண்ட் சீக்ரெட் ப்ரீசெட் கொடுத்துருப்பேன். அதை நீங்க கிளிக் பண்ணி உங்களோட அலெக்மோஸ் ஆப் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் மொபைலில் இருக்க அந்த அலெக்மோஸ் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் இருக்கும், அதை வந்து டச் பண்ணிட்டு நீங்கள் இம்போர்ட் பண்ண 2 ப்ரீசெட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த இடத்துல இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு பீட் மார்க் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு எப்பயும் போல் பார்த்தீங்கன்னா சாங்ஸ் புக் மார்க் மட்டும் கொடுத்துருப்பேன். இதில் வந்து கரெக்டாக நான் கொடுத்துருக்க அந்த புக் மார்க்லாம் கரெக்டாக உங்களோட இமேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ண தெரியல, நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் உங்களோட இமேஜில் ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜுக்குலாம் எப்படி வந்து எஃபெக்டில் வந்து காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணுற பார்க்கலாம். ஸோ அப்படியே பேக் வந்துட்டு உங்களோட சீக்ரெட் ப்ளேஸ் இருக்குதுன்னா அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா 2 ஃபோட்டோக்கான எஃபெக்ட் வந்து கொடுத்துருப்பேன். இதில் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ இருக்குதுன்னா ஸோ அந்த ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட் வந்து செலக்ட் பண்ணிட்டு 3 டாட்டா வந்து கிளிக் பண்ணிட்டு காஃபி வந்து செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்மளோட பீட் மார்க் ப்ரீசெட் இருக்குதுன்னா அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட வீடியோ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு லென்த்தான இமேஜ் இருக்கும். ஸோ அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு அதில் போயிட்டு இந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு இப்போ நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா செகண்டாக ஒரு இமேஜ் இருக்கும். ஸோ அந்த லென்த்தான இமேஜுக்கும் இந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படியே லைட்டாக அப்படியே மூவ் பண்ணிட்டே வாங்க. மூவ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 இமேஜுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு லென்த்தான இமேஜ் இருக்கும். ஸோ அந்த லென்த்தான இமேஜுக்கு வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்படியே லைட்டாக மூவ் பண்ணிட்டே வாங்க. மூவ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து எந்த ஃபோட்டோக்கு வந்து எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ண தேவை கிடையாது. பேஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்படியே பேக் வந்துட்டு உங்களோட சீக்ரெட் ப்ளேஸ் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு இமேஜ் இருக்கிற அந்த ஒரே ஒரு எஃபெக்ட் தான். ஸோ அந்த எஃபெக்ட் வந்து நீங்கள் வந்து காப்பி பண்ணிடுங்க. காப்பி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்மளோட பீட் மார்க் ப்ரீசெட் இருப்பீங்களா அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ அப்படியே லைட்டாக மூவ் பண்ணிட்டு வாங்க. மூவ் பண்ணிட்டு அந்த 2 இமேஜுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு 2 புக் மார்க் வந்து கொடுத்துருப்போம். அதில் ஃபஸ்ட்டு இமேஜ் இருக்குங்களா ஸோ அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு இப்போ வந்து செகண்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு லென்த்தான இமேஜ் இருக்கும். ஸோ அந்த இமேஜை விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 இமேஜ் கொடுத்துருப்போம். ஸோ அந்த 5 இமேஜ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 1 by 1 வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா 1 by 1 வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும் தான் எந்தெந்த இமேஜுக்குலாம் எந்தெந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ண தெரியும். ஸோ அந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் மட்டும் பாருங்கள். இப்போ நான் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த எல்லா இமேஜுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக வந்து பேஸ்ட் பண்ணி முடிச்சிருங்க. ஸோ முடிச்சுட்டு அப்படியே பேக் வந்துட்டு உங்களோட சீக்ரெட் ப்ளேஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா 3 சிசி லேயர் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த 6ஆம் மார்க் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அது வந்து கிளிக் பண்ணிட்டு காப்பி 3 லேயர் வந்து செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்மளோட பீட் மார்க் ப்ரீசெட் இருக்குன்னா அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ப்ளஸ் ஐக்கன் வந்து கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் 3 லேயர் வந்து செலக்ட் பண்ணிட்டு இப்போ உங்கள் வீடியோக்கு லாஸ்ட் வந்துடுங்க. லாஸ்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த லேயர் வந்து இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லெஃப்ட் சைடு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 6 நம்மளுக்கு ஒரு நம்ம ஸ்கேல் ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கலரை ஃபில் பண்ண நமக்கு கரெக்டாக வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஆட் ஆகும். இப்போ நீங்கள் வந்து டிஸ்பிளே பார்த்த மாதிரி நம்ம வந்து வீடியோ வந்து ரெடி பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோ வந்து அப்படியே ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து எப்படி சேவ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா நமக்கு ரைட் சைட் டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷேர் ஐக்கன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு வீடியோ இருக்குதுன்னா அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது வந்து டச் பண்ணால் போகும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆயிரும். இன்றைக்கி யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்த்து நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.